வணக்கம். சென்னை பெருங்குடியில் தூங்கிக் கொண்டிருந்த தாயை துணியால் கழுத்தை நெரித்து கத்தியால் கழுத்தை அறுத்து உரலால் கண் உள்ளிட்ட பகுதிகளில் அடித்து கொடூரமாக தாயை கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். 12ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வி அடைந்த நிலையில் வேலைக்கு போக சொல்லி வற்புறுத்தி வந்ததால் மகன் ஆக்கிரமித்ததாக கூறப்படுகிறது. அதாவது சென்னை பெருங்குடி குறிஞ்சி நகரை சேர்ந்தவர் பாபுலால், இவரது மனைவி சோனி தேவி, இவர்களுக்கு மகள் உள்ளன. இவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். பாபுலா அதே பகுதியில் அடகு கடை நடத்தி வருகிறார். இவரது மகன் ராஜேஷ் 19 வயது உடையவர். சமீபத்தில் நடைபெற்று முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வி அடைந்ததால் வீட்டில் உள்ளார். தந்தை பாபுலானின் உறவினர் இறந்து விட்டதால் ராஜஸ்தான் சென்று விட்டார். நேற்று இரவு தாய் மகன் ராகேஷ், மகள் ஆகிய மூவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் ராகேஷ் திடீரென எழுந்து தூங்கிக் கொண்டிருந்த அவரது தாய் சோனி தேவியை துண்டால் கழுத்தை நெரித்து காய்கறி வெட்டும் கத்தியாலும் கழுத்தை உரலால் கண், முகம் உள்ளிட்டவர்களை நதியும் கொடூரமாக கொலை செய்துவிட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவரிடம் தனது தாயை காப்பாற்ற உதவிக்கு அழைத்துள்ளார். பின்னர் அக்கப்பக்கத்தை பார்த்தபோது அதிக அளவு ரத்தம் வெளியேறி இருப்பதை அறிந்து போன பக்கத்து வீட்டுக்காரர் அருகில் உள்ள துறைப்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த துறைப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்து கிடந்த சோனி தேவி உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் ராகேஷை கைது செய்து போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் சமீபத்தில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வி அடைந்ததால் அவரது தாய் அடிக்கடி உறவினரின் அடகு கடைக்கு வேலைக்கு செல்ல சென்றதும் கூறி வந்ததாகவும், வேலைக்கு செல்லாமல் வீட்டில் சுற்றித் திரிவதாக அடிக்கடி திட்டி வந்ததாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது என போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னர் ராஜேஷ் மீது கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ராகேஷ் 12ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்த நிலையில் பண உளைச்சலில் வந்த நிலையில் சில மாதங்களாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. பண உளைச்சல் இந்த சம்பவத்தில் அவர் ஈடுபட்டு உள்ளதாகவும் போலீசார் சார்பில் கூறப்படுகிறது.